ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 20/12/2024 மார்கழி மாதம் 5ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். சூரிய உதயம் இன்று காலை 6:26 சூரிய அஸ்தமனம் மாலை 5:47. இன்றைய விளக்கேற்றும் நேரம் அதிலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:07 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:55 வரை தேய்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்று ஒரே நாளிலே வாராகியையும் வணங்கலாம், முருகப்பெருமானையும் வணங்கலாம். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இதனால் என்ன ஆகும் என்று பார்த்தால், சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மாறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாள் மேலும் சிறப்பாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. சம்பள உயர்வு உண்டு. இப்படி நல்லவை நடக்கின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். நல்ல நாள். மனதிலே ஒரு நிம்மதி குடிகொள்ளும். தேவையற்ற பயங்கள் அகலும். ஒரு தைரியம் பிறக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு
உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஏதேனும் ஒரு வகையிலே பணவரவு ஏற்படும். வேலை மாற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதிலே நல்ல முடிவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள் கடகராசியினருக்கு. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்க்கை சீராகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகின்றன. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். கவனத்துடன் இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனத்துடன் இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஏதேனும் ஒரு சாதனையை புரிவீர்கள் இன்றைய நாளிலே. அதேபோல் வேலையில் உங்களுடைய திறமை வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கவனச்சிதறல்கள் ஏற்படும். மனம் ஒரு தெளிவாக இருக்காது. மன தெளிவை பெறுவதற்கு விநாயகப் பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு வடைமாலை சாற்றுங்கள். வடைமாலை சாற்றி அல்லது வடைமாலை தரிசனம் காணுங்கள். ஆஞ்சநேய பகவானை சென்று தரிசனம் செய்யுங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள் ஆஞ்சநேயருக்கு. பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். மார்கழி மாதம், ஆகவே இந்த மாதத்திலே நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள். பாசுரங்களை பாடுங்கள். மனம் ஒரு தெளிவு பெறும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கடன் எதுவும் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். ஆக மகர ராசியினர் இன்றைய நாளிலே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு நாளை கடக்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்கினால் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்லது நடக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சுற்றத்தாரால் நிம்மதி கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலில் புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள். மகாலட்சுமிக்கு பூஜை செய்யுங்கள். எல்லாமே சுபமாக நடக்கும். ஆக 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி வளம் காண வேண்டிய நாள். இன்றைய ஆன்மீக தகவல். மதுரையில் விளையாடும் சுந்தரேஸ்வரன், அவன் மாமயிலை கற்பகத்தாய் மணந்த கபாலீஸ்வரன். மதுரையில் விளையாடும் சுந்தரேஸ்வரன், அவன் மாமயிலை கற்பகத்தாய் மணந்த கபாலீஸ்வரன். கார்த்திகையில் ஜோதிலிங்கம் ஆன சங்கரன், அவன் காலடியில் பிறந்து வந்தான் ஆதிசங்கரன். தேவகானம் தன்னையே வழங்கும் ஈஸ்வரன், அவன் ஓமெனும் நாதத்திலே உலகை ஆள்பவன். தேவகானம் தன்னையே வழங்கும் ஈஸ்வரன். ஓம் நம சிவாய. திருவெம்பாவை படித்து அதிகாலையிலே திருப்பள்ளி எழுச்சி படித்து நாட்களை கடத்த வேண்டிய அற்புதமான மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அதிகாலை பொழுது. அதனால்தான் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களை பூஜைக்குரிய மாதங்களாக வைத்தார்கள். தேவர்களும் நம்முடைய தெய்வங்களும் நம்முடைய இல்லம் தேடி வருகின்ற மாதங்கள் இந்த 2 மாதங்கள். ஆகவே இந்த 2 மாதங்களிலே நாம் அதிகாலை எழுந்து வாசலிலே கோலமிட்டு வாயிற்படியிலே தீபம் ஏற்ற வேண்டும். தை முடிய வாயிற்படியிலே தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி தீபம் ஏற்றுகின்ற வீடுகளிலே எல்லாம் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டு
அந்த இல்லத்திலே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்குவாள் என்பது ஐதீகம். அதாவது எல்லாவற்றையும் கொடுக்கின்ற கற்பகத்தரு நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் முறையான பூஜைகள் செய்யாமல், முறையாக நம்முடைய வேண்டுதல்களை செலுத்தாமல் நமக்கு நாமே துன்பங்களை வாங்கிக் கொள்கிறோம். அதுதான் உண்மை. எல்லாமே கிடைக்கின்றது, ஆனால் நாம் அவற்றை முறையாக முழுமையாக செய்யாத காரணத்தினாலே வாழ்க்கையிலே நாம் அல்லலுறுகின்றோம். ஆகவே பூஜை முறைகளையும் பதிகங்களுக்கு அத்துணை சக்தி உண்டு. இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற பதிகத்தை பாடினால் நாம் எப்படிப்பட்ட பணக்கட்டத்திலே இருந்தாலும் அந்த பணக்கட்டத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு பதிகத்திற்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொன்னவர்கள் நமக்கு இருக்கின்றார்கள். நாம் அவர்கள் பேச்சை கேட்பதில்லை, அதுதான் உண்மை. ஆகவே இனிமேலாவது நம்மை நாம் திருத்தி கொண்டு முறையாக பூஜைகளை செய்து முறையாக வழிபாடுகளை செய்து நமக்கானதை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் ஒவ்வொருவருக்கானதும் வைத்திருக்கின்றான். உனக்கு இன்னது கிடைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக யார் தடுத்தாலும் உனக்கு கிடைக்கும். நீ முழுமையாக இறைவனை நம்பி சரணடைந்தால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாளிலே இந்த மார்கழி மாதத்திலே கையிலையே மயிலை, மயிலையே கையிலை என்று சொல்வார்கள். சென்னையினுடைய அடிநாதமாக விளங்குகின்ற மயிலாபுரி கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர். இந்த கபாலி என்ற நாமத்தை சொன்னாலே நமக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். இந்த கபாலீஸ்வரத்தை பற்றித்தான் இன்று நாம் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த 7 என்ற எண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. 7ஆம் தேதியிலே பிறந்தவர்களை பாருங்கள். அவர்கள் கலைகளிலே மிகுந்த நுணுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கலைகளிலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் நம்மையெல்லாம் மெய்மறக்க செய்கின்ற எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா 7ஆம் எண்ணிலே பிறந்தவர். அதேபோல் தாயே கருமாரி, இப்படிப்பட்ட அற்புதமான பக்தி பாடல்களை எல்லாம் வழங்கிய எல்லார் ஈஸ்வரி அம்மா 7ஆம் எண்ணிலே பிறந்தவர். இது இந்த 7ஆம் எண்ணுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு குணம். 7ஆம் எண்ணிலே பிறந்தவர்கள் நல்ல ஒரு கலை காதலர்களாக இருப்பார்கள், நல்ல அறியப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். இதை எதற்கு நான் சொல்கின்றேன் என்றால், இந்த மயிலையம்பதிக்கு மிக அற்புதமாக 7 காரணங்கள் இருக்கின்றது. மயிலையை சுற்றி 7 சிவன் கோவில்கள் இருக்கின்றார்கள். சப்த ஸ்வரங்களைப் போல், சப்த ரிஷிகளைப் போல் மயிலையை சுற்றி 7 சிவன் கோவில்கள் இருக்கின்றது. அந்த சிவன் கோவில்கள் என்னென்ன என்று பார்ப்போம். கபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், காரணீஸ்வரர், மல்லீஸ்வரர், விருபாக்ஷீஸ்வரர், வாலீஸ்வரர், தீர்த்தபாலீஸ்வரர். அதேபோல் மயிலையிலே சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கின்ற அற்புதமான ஊர் நம்முடைய திருவூர் மயிலாபுரி. 7 பெருமாள் கோவில்கள் இருக்கின்றன. அதேபோல் குளங்கள் என்று பார்த்தால் கபாலி தீர்த்தம், வேத தீர்த்தம், வாலி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், வெள்ளி தீர்த்தம், கடவுள் தீர்த்தம். கடவுள் தீர்த்தம் என்றால் கடல், ராம தீர்த்தம் என்று இந்த பட்டியல் நீளுகின்றது. உமையம்மையார் மயிலுரு கொண்டு கபாலீஸ்வரரை பூஜித்த தலம் இந்த தலம். ஆகவே பார்வதி தேவியினுடைய பாதம் பட்ட இடம் மயிலாபுரி. முருகப்பெருமான் மயிலைநாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற தலம் இந்த தலம். நான்முகன் பூஜை செய்து தனது பாவத்தை போக்கிக் கொண்ட தலம் இந்த தலம். நான் மரங்களை பூஜித்ததால் வேதபுரி என்ற பெயர் பெற்றது. சுக்கிரன் பூஜித்ததால் சுக்கிரபுரி என்று பெயர் பெற்றது. இந்த வெள்ளீஸ்வரன் சுக்கிரனுக்குரிய கோவில். கண் பார்வை பாதிப்பு உள்ளவர்கள் இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்பு இருக்கின்ற இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் அவர்களுடைய கண் பார்வை நோய் குணமாகும். இது நிச்சயமான உண்மை. ராமபிரான் நேசித்து தங்கியிருந்து பூஜித்த திருவிழா நடத்திய நட்டலம் இந்த கபாலீஸ்வரர் திருத்தலம். அதேபோல் திருஞான சம்பந்த பெருமான் எலும்பை பூம்பாவையாக்கிய புகழ்த்தலம் இந்த திருத்தலம். 63 நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் நாயனார் தோன்றி
வாழ்ந்த தலம் மயிலாபுரி தலம். அதேபோல் 12 ஆழ்வார்களிலே 3ஆமவராகிய பேயாழ்வார் பிறப்பெடுத்த பெருமை தலம் இந்த தலம். பேயாழ்வார் பிறந்த பெரும்பதி இதனிலே நீ எழுந்தருளினை நாராயணா உன்னை நித்தமும் பாடுகின்றேன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா என்று சைவமும் வைணவமும் கலந்து மகிழ்கின்ற அற்புதமான ஊர் மயிலையம்புரி. ஆளுடை பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற தெய்வத்தலம் இந்த மயிலை. அதே மாதிரி கீர்த்திமிகு சிங்காரவேலன் கீர்த்திமிகு திருப்புகழை பெற்ற தலம் இந்த திருத்தலம். வான்புகழ் கொண்ட வள்ளுவர் புகழோடு தோன்றிய தொன்மை தலம் நம்முடைய மயிலாபுரி தலம். இங்கு இருக்கின்ற 7 சிவாலயங்களையும் ஒரே நாளிலே முறையாக தரிசித்தால் நமக்கு எல்லா பேர்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் கைலையே மயிலை மயிலையே கைலை என்று புகழ் பெற்றது. ஆர்த்தி பெற்ற மாது மயிலாய் பூசித்தார் மயிலை கீர்த்தி பெற்ற நல்வேத கீதமே என்று பாடுகின்றார்கள். இந்த மயிலையினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை சிறப்புகள் இந்த மயிலையிலே இருக்கின்றது. ஆகவே நேரம் கிடைக்கும்போது மயிலாபுரி சென்று இந்த கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரரையும் வழிபட்டு ஏனைய 6 சிவத்தலங்களையும் வழிபட்டு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இந்த மார்கழி மாதம் பெருமாளையும் எம்பெருமான் சிவனையும் உள்ளமுருக துதித்து கேட்கின்ற வரங்களை எல்லாம் தருகின்ற அந்த கற்பக தருக்களை வணங்கி நல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் நம சிவாயா நமோ நாராயணா. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.